சகோதர சகோதரிகளே, இந்த ஆர்ப்பாட்டம் பாலஸ்தீன் அப்பாவி மக்கள் மீது, பச்சிளம் குழந்தைகள் மீது, கல்வி கூடங்கள் மீது, மருத்துவ மனைகள் மீது, ஐநாவுடைய பாதுகாப்பு அரண்கள் மீது குண்டு வீசி அப்பாவி மக்களை கொன்று குவிக்கின்ற இஸ்ரேலை மாத்திரம் கண்டித்து நடத்தப்படுகிற ஆர்ப்பாட்டம் இல்லை. இந்த ஆர்ப்பாட்டத்திலே நாம் எந்த நாட்டிலே வசிக்கிறோமோ, எந்த நாட்டிலே 25 கோடி முஸ்லிம்கள் வசிக்கிறோமோ, நம்முடைய இந்தியா, நம்முடைய மத்திய அரசாங்கம், நம்முடைய காங்கிரஸ் அரசாங்கம் அதனுடைய துரோக செயலின் காரணமாகத்தான் இன்றைக்கு அப்பாவி மக்கள் செத்து மடிந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த இஸ்ரேல் என்ற ஒரு நாடு பாலஸ்தீன் மக்களுக்கு சொந்தமாகத்தான் இருந்தது. வெள்ளையர்கள் நமது நாட்டையும் பாலஸ்தீனையும் ஆட்சி செய்த நேரத்தில் உலகத்தில் உள்ள இஸ்ரேலியர்களை எல்லாம் திரட்டி பாலஸ்தீனுடைய இடத்தை பறித்து கள்ளத்தனமாகத்தான், சட்டவிரோதமாகத்தான் இஸ்ரேல் என்ற ஒரு நாட்டை உருவாக்கினார்கள். இதன் காரணமாகத்தான் உலகத்திலே பல நாடுகள் இஸ்ரேலை ஒரு நாடு என்று நீண்ட நெடுங்காலமாக அங்கீகரிக்க மறுத்து வந்தன. நமது இந்தியாவில் கூட பிரதமர் பண்டிதர் ஜவஹர்லால் நேரு அவர்களுடைய காலத்தில் எல்லாம் இஸ்ரேலை ஒரு நாடு என்று நமது நாடு அங்கீகரிக்கவில்லை. அதனோடு தூதரக உறவு எதையும் ஏற்படுத்திக் கொள்ளவில்லை. அது ஆக்கிரமிக்கப்பட்ட ஒரு நாடு, நீ நாட்டை விட்டு வெளியேற வேண்டும், பாலஸ்தீனத்தை தான் நாங்கள் ஆதரிப்போம் என்று சொல்லி, அங்கீகரிப்போம் என்று சொல்லி, பாலஸ்தீனுடைய அதிபராக யாசிர் அரபாத்தை இந்த நாட்டிற்கு அழைத்து வந்து கௌரவப்படுத்தியவர் ஜவஹர்லால் நேரு. இப்படி உலகத்தில் எல்லாம் ஒதுக்கப்பட்ட ஒரு நாடாக இருந்த இந்த இஸ்ரேலுக்கு நேருடைய பேரன் ராஜீவ் காந்தி தான் தூதரக உறவை ஏற்படுத்துகிறார். முஸ்லிம்களுக்கு தொடர்ந்து துரோகம் செய்ய ஆரம்பித்தது ராஜீவ் காந்தி. அவருடைய ஆட்சியிலே தான் இஸ்ரேலும் ஒரு நாடுதான் என்று சொல்லி தூதரக உறவை ஏற்படுத்துகிறார். அதற்கு பிறகு நரசிம்மராவுடைய ஆட்சியிலே தான் இஸ்ரேலோடு வர்த்தக உறவுகளை ஏற்படுத்துகிறார். அந்த நாட்டுடைய பொருள்களை இங்கே இறக்குமதி செய்வது, இந்த நாட்டுடைய பொருள்களை அங்கே இறக்குமதி செய்வது என்று சொல்லி வர்த்தக உறவுகளை ஏற்படுத்தியது நரசிம்மராவுடைய ஆட்சியிலே. இப்போது கொன்று குவித்துக் கொண்டிருக்கிறார்களே, இதற்கு சூத்திரதாரி அமெரிக்காவுடைய கைகூலி நமது நாட்டிலே இருக்கக்கூடிய மானங்கட்ட பிரதமர் மன்மோகன் சிங்குடைய இஸ்ரேலிலே பாலஸ்தீன இடங்களை குறிபார்த்து அடையாளம் காண்பதற்காக ஒரு செயற்கைக்கோளை தயார் செய்து அதை இந்தியாவிலே கொண்டு வந்து இந்தியாவுடைய ஏவுகணையை பயன்படுத்தி இவன் ஏவி கொடுக்கிறான். யாரு? அமெரிக்காவுடைய கைகூலி மன்மோகன் சிங் தான் இந்த குறிபார்த்து அடிக்கிறானே, ஆஸ்பத்திரியை குறிபார்த்து அடிக்கிறானே, பள்ளிக்கூடங்களை குறிபார்த்து அடிக்கிறானே, அந்த செயற்கைக்கோளை ஏவி கொடுத்தது யார்? இந்தியாவுடைய அரசாங்கம், நம்முடைய வரிப்பணத்திலே இயங்கக்கூடிய அரசாங்கம். 25 கோடி முஸ்லிம்களுடைய உணர்வுகளுக்கு எதிராக, முஸ்லிம்களை அழிப்பதற்காகவே இந்த ஏவுகணையை அற்ப கூலிக்காக வேண்டி இஸ்ரேலுக்கு ஏவு கொடுக்கிறார். யாரு? மன்மோகன் சிங். ஏன் ஏவி கொடுக்கிறார்? இவர் ஒரு அமெரிக்கர், இவர் அமெரிக்காவுடைய கைக்கூலி, அமெரிக்காவுடைய கைப்பாவை. உலக வங்கியிலே அவர் கவர்னராக ஒரு காலத்தில் இருந்தார். உலக வங்கியில எது வழங்கல? அமெரிக்காவுடைய வட்டிக்கடை. உலக வங்கியுடைய கவர்னராக இருந்த இந்த மன்மோகன் சிங்கை நரசிம்மராவுடைய ஆட்சியிலே நிதியமைச்சராக கொண்டாந்து திணித்தது யாரு? அமெரிக்கா. அப்ப கொண்டாந்து அமெரிக்காவுடைய ஆளை திணித்து இப்ப சோனியாவும் இத்தாலிக்காரர் என்ற அடிப்படையில் அதே மன்மோகன் சிங்கை பிரதமர் சீட்டில் உட்கார வைத்து அமெரிக்காவுக்கு சாதகமான ஒவ்வொரு ஒப்பந்தத்திலையும் கையெழுத்து போட்டு முஸ்லிம் நாடுகளுக்கு எதிரான ஒவ்வொரு தீர்மானங்களையும் ஆதரிக்க செய்து நம்முடைய நெஞ்சிலே தொடர்ந்து குத்திக் கொண்டே வரக்கூடியவர் யார்? மன்மோகன் சிங். அதனால இந்திய அரசுக்கு நம்ம கோரிக்கை வைக்க வேண்டி இருக்கிறது. நம்முடைய கோபம், நம்முடைய ஆத்திரம் எல்லாம் இஸ்ரேல் மீது வருவதை விட இந்த பாவிகள் என்ன மதச்சார்பற்ற வேடம் போடுகிறீர்கள், முஸ்லிம்களுடைய வாக்குக்காக எங்களை ஏமாற்றுகிறீர்கள், முஸ்லிம்களுக்கு சச்சார் கமிட்டி அமைக்கிறீர்கள் என்கிறீர்கள், எங்கள் மக்களை கொண்டு குவிப்பதற்காக, உணவு பார்ப்பதற்காக செயற்கைக்கோளை ஏவி கொடுக்கிறீர்கள், வர்த்தக உறவு மூலமாக இஸ்ரேலுக்கு தேவையான பொருளாதார உதவிகளை நீங்கள் செய்து கொடுக்கிறீர்கள், ராணுவ ஒப்பந்தத்தின் மூலமாக தேவையான உபகரணங்களை இங்கிருந்து பரிமாற்றம் செய்து கொள்கிறீர்கள். இப்படி இந்தியா அங்கீகரித்த பிறகுதான் பல நாடுகள் இஸ்ரேலை அங்கீகரித்தன.
இந்தியா போன்ற நடுநிலை நாடுகள், பெரிய பெரிய நாடுகள் எல்லாம் இஸ்ரேலை ஒரு நாடாகவே ஏற்றுக்கொள்ளவில்லை. பல நாட்டில் இஸ்ரேலுக்கு தூதரகம் கிடையாது. அது ஒரு ஆக்கிரமிக்கப்பட்ட ஒரு கும்பல் என்றுதான், ஒரு கூட்டம் என்றுதான் உலகம் நினைத்துக் கொண்டிருந்தது. இவங்க ஆதரிச்ச பிறகுதான், யாரு நம்ம நேருடைய பேரை அங்கீகரிச்ச பிறகுதான் இந்தியாவை ஆதரிச்சிருச்ச, பெரிய நாடை ஆதரிச்சிருச்ச, ஒரு ஜனநாயக நாடை ஆதரிச்சிருச்ச, மதச்சார்பற்ற ஒரு நாடை ஆதரித்து விட்டது என்ற அடிப்படையில் தான் தொடர்ச்சியாக ஒவ்வொரு நாடுகளிலும் இஸ்ரேலுக்கு அங்கீகாரம் கிடைத்து இன்னைக்கு இஸ்ரேல் ஒரு நாடு என்று ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது. உண்மையில் ஒரு நாடா? இன்னொரு நாட்டில் உள்ள மக்களை வெளியேற்றிவிட்டு அவர்களிடத்தில் போய் உட்கார்ந்து கொண்டு இந்த ஆக்கிரமிப்பை செய்தார்கள். எதற்கு செய்தார்கள்? அரபு நாடுகளிலே பெட்ரோல் வளம் இருப்பதை பார்க்கலாம். பிரிட்டிஷ்காரன் உலகத்தில் எங்கேயும் அவனுக்கு கால் ஒன்ற முடியல, விலைக்கு அடிக்கிறாங்க. அப்ப இஸ்ரேல் என்ற ஒரு நாட்டை உருவாக்கி வைத்து விட்டால் அரபு நாடுகளை மிரட்டலாம், அரபு நாடுகளை எச்சரிக்கை செய்யலாம். பெட்ரோலுடைய லாபத்தை இவர்களோடு பங்கு போட அரபு நாடுகள் மறுத்தால் இஸ்ரேலில் ஒரு தளம் அமைத்து அரபு நாடை தாக்கலாம் என்பதற்காக அமெரிக்காவும் பிரிட்டனும் இந்த கள்ள குழந்தைகளாகத்தான் இஸ்ரேலை உருவாக்கினார்கள். அதனாலதான் இந்த இஸ்ரேல் அடிக்கிற ஒவ்வொன்றுமே அமெரிக்காவுடைய தூண்டுதலோடும் பிரிட்டனுடைய தூண்டுதலோடும் அரபு நாடுகளை எச்சரிப்பதற்காகவும் இன்னைக்கு அரபு நாடுகள் பயந்து நடக்கிற காரணம் என்ன? அமெரிக்கா நினைச்சா இஸ்ரேல் போய் ஒரு தளத்தை அமைத்துக் கொண்டு அங்கிருந்து நம்மளை தாக்கலாம். இப்படி ஒரு இனத்தை அழிப்பதற்காக, பெட்ரோலை சுரண்டுவதற்காக, அரபுகளை மிரட்டுவதற்காக, முஸ்லிம்களை அச்சுறுத்தலுக்காக சட்டவிரோதமாக உருவாக்கப்பட்ட இந்த ஆட்சியை இந்திய அரசாங்கம், மத்திய அரசாங்கம் இந்த நாட்டு மக்கள் கால் பகுதி இருக்கக்கூடிய எங்களுடைய உணர்வுகளை மதிக்காமல் அங்கீகரித்ததை கண்டிக்கிறோம். அதனோடு வருகின்ற வர்த்தக உறவை உடனே நிறுத்த வேண்டும் என்று நாங்கள் வற்புறுத்துகிறோம். ராணுவ ஒப்பந்தத்தை ரத்து செய்ய வேண்டும். இப்படி இஸ்ரேல் உள்ள எல்லா விதமான உறவுகளையும் மத்திய அரசாங்கம் ரத்து செய்ய மறுத்தால் வரக்கூடிய தேர்தலிலே முஸ்லிம்களை பொறுத்தவரை இந்த பாலஸ்தீனம் தான் முக்கிய பிரச்சனையாக இருக்கும் என்று காங்கிரசுடைய கயமைத்தனத்தை, எங்களுக்கு எதிராக முஸ்லிம்களை அழிப்பதற்காக நீ செய்து கொண்டிருந்த ஒவ்வொரு அயோக்கியத்தனத்தையும் அம்பலப்படுத்துகிற நிலை ஏற்படும் என்று எச்சரிக்கிறோம். உளவுத்துறை செய்தியை கொண்டு செல்ல வேண்டும். திரும்பவும் சொல்கிறோம், மன்மோகன் சிங் அரசு உடனடியாக இஸ்ரேலுடைய சூழலை அழைத்து கண்டிக்கிறாரா? என்ன கண்டிக்கிறாரு? இங்க சென்னையில வந்து அது நாங்கள் கண்டிக்கிறோங்கிற வார்த்தையை ஒரு எதிர்க்கட்சி தலைவர் சொல்லலாம். ஜெயலலிதா கண்டித்திருக்கிறார், வரவேற்கிறோம். கடுமையாக கண்டித்திருக்கிறார், அழுத்தமாக கண்டித்திருக்கிறார். இஸ்ரேலை எவ்வளவு கடும் வார்த்தைகளை பயன்படுத்தி கண்டிக்க வேண்டுமோ அவ்வளவு அற்புதமாக அவர் கண்டித்திருக்கிறார். ஆனால் முஸ்லீமுடைய நண்பன் வேடக்கூடிய கருணாநிதி வாய் திறக்கவில்லை, வைகோ வாய் திறக்கவில்லை, கம்யூனிஸ்டுக்காரர்கள் ஒழுங்காக வாய் திறக்கவில்லை. பல கட்சிக்காரர்களும் இந்த இஸ்ரேலுடைய அடாவடித்தனத்தை ஜெயலலிதா கண்டித்தது போல கண்டிக்கவே இல்லை. அதே நேரத்தில் மன்மோகன் சிங் மௌனமா தான் இருந்தாரு. இப்ப சென்னையில வந்து நாங்களும் கண்டிக்கிறோங்கிறாரு. எதிர்கட்சிகள் கண்டிக்கிறோம் என்று சொன்னால் அதுக்கு அர்த்தம் வேற. நீ ஆட்சியில் இருக்கிற பிரதமர் கண்டிக்கிறதுனா என்ன அர்த்தம்? இஸ்ரேல் தூதரை கூப்பிட்டியா, உடனே தாக்கல் நிறுத்துறியா, நாட்டை விட்டு வெளியே போறியான்னு சொன்னியா? எங்க மக்களுடைய உணர்வுடைய பிரச்சனை இது, 25 கோடி மக்களுடைய மான பிரச்சனை. நீ உடனடியாக தாக்குதலை நிறுத்த வேண்டும். இல்லை என்று சொன்னா இந்தியாவில் தூதரகத்துக்கு இடமில்லை, மூடிடுவோம் என்று மன்மோகன் சிங் சொன்னாதான் நாங்க நம்புவோமே தவிர, கண்டிக்கிறோம் சொல்லி வார்த்தைகளால் சொன்னால் அவர் எதிர்க்கட்சியா என்று சொன்னால் நாங்கள் ஏற்றுக்கொள்வோம். பிரதமராக இருக்கும் போது சொன்னால் இது ஏமாற்று கண்துடைப்பு என்றுதான் நாங்கள் நினைப்போம். ஒன்று. இரண்டாவதாக, உடனடியாக இஸ்ரேலோடு செய்து கொண்டிருக்கிற எல்லா ஒப்பந்தங்களையும் ரத்து செய்வோம். தாக்குதல் நிறுத்தவில்லை என்றால் உன்னோட எந்த உறவும் இல்லை, எந்த ஒட்டுமில்லை என்று நீ அறிவித்தால் தான் நீ கண்டிக்கிறேன் நாங்கள் ஏற்றுக்கொள்வோமே தவிர, வார்த்தை ஜாலங்களால் கண்டிக்கிறேன் என்று சொன்னால் நாங்கள் நம்ப தயாராக இல்லை. இதை வெளிப்படுத்துவதற்காகத்தான், இந்த உணர்வை பிரதிபலிப்பதற்காகத்தான் இந்த ஆர்ப்பாட்டத்தை நம்ம நடத்தி கொண்டிருக்கிறோம். இந்திய அரசாங்கம் இன்னைக்கு வரைக்கும் இந்த பேசிக் கொண்டிருக்கிற இந்த நிமிடம் வரைக்கும் 400 குழந்தைகள் உட்பட 1000 பேர் செத்திருக்கிறார்கள். 400 குழந்தைகள் மொத்தம் 1000 பேர் செத்திருக்கிறார்கள். இன்னைக்கு எத்தனை பேர் பிணங்கள் விழுந்த பிறகு இந்திய அரசாங்கம் எங்களுடைய உணர்வுகளுக்கு மதிப்பளிக்க போகிறது? இந்த கேள்வியை நாங்கள் எழுப்புகிறோம். கடுமையான முறையில் மத்திய அரசாங்கம் இஸ்ரேலை எச்சரிக்க வேண்டும்.
உடனடியாக தூதரை கூப்பிட்டு கண்டிக்க வேண்டும், தூதரக உறவை ரத்து செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தித்தான் இந்த ஆர்ப்பாட்டத்தை நாங்கள் நடத்துகிறோம். இதற்கு தக்க முறையிலே நியாயம் கிடைக்கவில்லை என்று சொன்னால் எங்களுடைய உணர்வுகள் இஸ்ரேலுக்கு எதிராக கிளர்வது போலவே, கிளர்ந்து எழுவது போலவே மத்திய காங்கிரசுக்கு எதிராக, மத்தியில் ஆட்சியில் இருக்கிற காங்கிரசுக்கு எதிராகவும் வருகிற பாராளுமன்ற தேர்தலிலே கிளம்பும் என்று எச்சரிக்கின்றோம்.